வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தூத்துக்குடி மாணவியினுடைய படுகொலை, அதுக்கான போராட்டம் ஒரு முடிவு நிலைக்கு வந்திருக்கு. பாலியல் குற்றவாளியாக கொடூர கொலைகாரனை காவல்துறை அரெஸ்ட் பண்ணிருக்கு. அதற்கான ஆதாரத்தை மாணவி தன் கையிலே வைத்திருந்திருக்கிறார். மிகப்பெரிய அளவுல துப்பு தொலைக்கி ஒரு கொடூரமான குற்றவாளியை காவல்துறை கைது செய்திருக்கிறது. என்ன நடந்தது தோழர்களே? கடந்த 11 நாளா போராட்டம். மாணவியினுடைய உடலை பெறமாட்டோம், குற்றவாளியை கைது செய்யாம நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு மாணவியினுடைய உடல் ஹாஸ்பிட்டலே இருக்கு. மக்கள் அங்க கடுமையா போராடிட்டு இருந்தாங்க. கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சித்தைகளும் அங்கே இருந்து போராடிட்டு இருந்தாங்க. 11 நாள் கடுமையான போராட்டம். இந்த குற்றவாளி எப்படியாவது நீங்க கைது பண்ணணும்ன்ற போராட்டம். இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு வந்திருக்கிறது. நேற்று குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அங்க இருக்கிற எஸ்பி இதை செய்தியாளர்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. எப்படி கைது செய்யப்பட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? 11 நாள் அங்க சிசிடிவி கேமரா இல்ல. அந்த குழந்தையுடைய படுகொலை நடந்த இடத்துல சிசிடிவி கேமரா இல்ல. பக்கத்துல ஃபுல்லா கிராமம், அங்கேயும் சிசிடிவி இல்ல. கடைசியில எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தான் சினிமால வர ட்விஸ்டே. ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி, ஒரு சின்ன பொண்ணு குழந்தை, வெளியே இருக்கிறதுக்காக போறா. காலை கடனை கழிப்பதற்காக அந்த காட்டுக்கு போறா. இது வழக்கம். அந்த ஊர்ல எல்லாரும் அந்த காடை பயன்படுத்துறாங்க மலம் கழிப்பதற்கு. இது நமக்கு பெரிய பின்னடைவுன்னு வச்சுக்கோங்களே. இந்தியா வல்லரசாயிரும், இந்தியா பெருசாயிரும்னாலும் இன்றைக்கும் கிராமங்களில் காலை கடன்களை கழிப்பதற்கு காடுகளுக்கு போறது அப்படின்றது நம்ம அடுத்த கட்டத்துக்கு வளரணும். நம்ம வீடுதோறும் கிராமங்கள்ல கழிப்பறை வசதியை உண்டு பண்ணணும்னு நமக்கு சொல்லி எச்சரிக்கிற ஒரு விஷயம் தான் இது. அந்த குழந்தை பாலியல் வல்லுறவு செய்யப்படுறா, கொலை செய்யப்படுறா, கழுத்து வெட்டப்படுகிறது, உடல் வெட்டப்படுகிறது. இப்படி கொடூரமான கொலையும் பாலியல் குற்றமும் நடந்திருக்கு. என்ன செய்யறதுனே தெரியல. காவல்துறை 10 தனிப்படைகளை அமைக்குது. 4 டிஎஸ்பி, 6 இன்ஸ்பெக்டர், அதோட 150க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள். இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு குழு அமைக்கிறாங்க. 10க்கும் மேற்பட்ட குழு. அதுல இந்த புலனாய்வு செய்யறாங்க இல்லையா, அறிவியல் ஆதாரங்களை எல்லாம், தடயங்களை எல்லாம் திரட்டுறாங்க. தடயங்கள் எல்லாம் திரட்டின பிறகு அங்க டவரை வச்சு ஒரு ஆய்வு பண்றாங்க. நெருக்கி 2000 சில்லற எண்கள் அந்த டவர்ல இருக்கு. இப்ப 2000 சில்லறையில ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். அந்த 2000 சில்லற பேரை தனியா ஒரு குழு உட்கார்ந்து ஆய்வு பண்ணுது. இந்த டைம்ல இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு. கிராமத்துல 900க்கும் மேற்பட்ட ஆண்கள், அவங்கள தனித்தனியா இன்ட்ராகேட் பண்றாங்க, தனித்தனியா விசாரிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த கிராமங்கள்ல சுத்துப்பட்டு ஊர்ல இருக்கிற அத்தனை சிசிடிவியும் கையில் எடுக்கிறாங்க. அதுல விண்டுமில் இருக்கு, காற்றாலை. அந்த காற்றாலையில இருக்கிற சிசிடிவி உட்பட அத்தனை எடுத்து சோதிக்கிறாங்க. 90க்கும் மேற்பட்ட சிசிடிவிகள், டிவி ஃபுட்டேஜஸ் அங்க பார்க்கப்படுது. இப்படி ஆளுக்கால களத்துல உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபில்டர் பண்றாங்க. இப்ப 900 பேர் சொந்த ஊருக்காரங்க. அவங்கள யாரெல்லாம் சாத்தியம் இல்லை, அவங்களுடைய விசாரணையில அவங்க குற்றவாளி இல்லை அப்படின்றவங்க தனியா ஒதுக்கிட்டாங்க. சரித்திர பதிவு குற்றவாளிகள் இருப்பான். தொடர் கொலைகள், தொடர் கொள்ளை, தொடர் திருட்டுல இருக்கிற சரித்திர பதிவு குற்றவாளிகள். இந்த சரித்திர பதிவு குற்றவாளிகளை தனியா எடுக்கிறாங்க. தனியா எடுத்து அவங்கள யாரெல்லாம் இந்த நேரத்துல இங்க இல்லை, இந்த குற்றத்துல சம்பந்தப்படல அப்படின்னு ஆய்வு பண்ணி 461 பேர் இவங்கெல்லாம் இந்த குற்றத்துல இல்லை என்று ஒதுக்குறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி 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 மிச்சம் இருக்கிறவங்களை இன்ட்ராகேட் பண்றாங்க. அப்படி அவங்க ஆய்வுகளை செஞ்சுட்டு இருக்கும் போதுதான், தடயங்களை திரட்டி அதற்கு மீதான ஆய்வுகளை செய்யும் போதுதான் ஒரு முக்கியமான குழு கிடைக்குது. ஒரு விண்ட் மில், அதாவது காற்றாலை. காற்றாலையில இருக்கிற சிசிடிவில ஒரு காட்சி அங்க கிடைக்குது. ஒரு 2 வீலர்ல சம்பந்தமே இல்லாத காட்டுக்குள்ள ஒருத்தர் 2 வீலரை ஓட்டிட்டு போறாரு. பாருங்களேன், இந்த ஃபுட்டேஜ் கிடைக்குது. இந்த ஃபுட்டேஜ கையில வச்சுக்கிட்டு தான் என்ன பண்றதுன்னு யோசிக்குது அரசு. இந்த காவல்துறை யோசிக்கிறாங்க. இந்த ஃபுட்டேஜ கையில வச்சுட்டு இந்த 2 வீலருடைய எண்ணெய் பிடிக்கிறாங்க. 2 வீலருடைய எண்ணெய் பிடிச்சா அது ராமநாதபுரத்துல இருக்கிற ஒருத்தருடைய நம்பர், அந்த 2 வீலர். அதை தேடி அங்க போனா அவர் என்ன பண்றாரு, காணாம போச்சுன்னு ஏற்கனவே தான் 2 வீலர் காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அப்ப அவர் இல்ல. அப்ப இந்த 2 வீலர் எடுத்தது யாரு அப்படின்னா அதை நோக்கி பின்னாடியே போகும்போதுதான் இந்த சரித்திர பதிவு குற்றவாளியான தர்ம முனீஸ்வரன் என்கிற ஒரு குற்றவாளி சிக்கிறான். இவன் யாருடா அப்படின்னா, ஏராளமான திருட்டு வழக்குல இருக்க, 40க்கும் மேற்பட்ட வழக்கு மேல இருக்கு. ஏராளமான திருட்டு வழக்குல இருக்கான். ஒரு மூதாட்டியை பாலியல் வல்லுறவு 2020 பண்ண ஒரு வழக்குலயும் இவன் பேர் இருக்கு. இப்படி ஏராளமான வழக்குகளை சிக்கின இவன் தான் கடைசியா இந்த 2 வீலரை எடுத்துட்டு வந்திருக்கான். இந்த பாப்பா இறந்து கிடக்கிற, கொல்லப்பட்டு கிடக்கிற அந்த இடத்துல ஒரு 500 மீட்டர் தூரத்துல இந்த வண்டி கடந்திருக்கு. இந்த வண்டியை கைப்பற்றி தான் எல்லா வேலையும் பாக்குறாங்க. இந்த வண்டியை ஓட்டிட்டு போனவங்க பிடிக்கிறாங்க. பிடிச்சா உடனே நம்ம அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ஆதாரம் ரொம்ப சிவியரா வேணும். இது என்ன, இந்த பொண்ணு குழந்தை, 18 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை. அப்ப 18 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க போக்சோ சட்டத்துக்குள்ள வந்துருவாங்க அவங்க மேல துன்புறுத்தல் நடந்தா.
போக்சோ சட்டத்துல கைது பண்ணணும்னா இன்னும் ஆணித்தரமான எவிடன்ஸ் தேவைப்படுது. அப்ப ஓடி போய் அவனை பிடிக்கணும் போது நீதிமன்றத்துல அவன் அம்புடுறான். பல கேசஸ்ல அவன் மாட்டி இருக்கிறனால நீதிமன்றத்துல கேஸ் ஒரு வழக்கு வந்திருக்கு, அதுக்கு போய் ஆஜராக போறப்போ பிடிக்கிறாங்க. இதுல கூடுதல் கவலை என்னன்னா, இவன் ஒரு பக்கா கிரிமினலா இருந்திருக்கான். ஒரு குற்றத்தை செய்யறது, ஒரு பெரிய குற்றத்தை செய்யறது, அதுக்கப்புறம் இன்னொரு குற்றத்தை செஞ்சு இந்த குற்றத்துல இருந்து தப்பிச்சுக்கிறது. இன்னொரு குற்றம் செஞ்ச உடனே அவனை தூக்கி ஜெயில போட்டுருவாங்கல்ல. அப்ப இந்த குற்றத்தை செஞ்ச குற்றவாளியில தேடிக்கிட்டே இருக்கும் போலீஸ். இப்போ அந்த மூதாட்டிய 2020 பாலியல் வல்லுறவு செய்யறான். அதுக்கப்புறம் ஒரு திருட்டு வழக்குல சிக்கிறான்னா திருட்டு வழக்குல அவனை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. இந்த பாலியல் குற்றவாளியை தேடிட்டே இருப்பாங்க. இது எவ்வளவு பெரிய கிரிமினல் தரன்னு பாத்துக்கோங்க. அப்போ ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு ஒரு சாதாரண குற்றத்துக்கு உள்ள போயிருது, இப்ப தேட விட்டுட்டே இருக்குது. இதனால மிகப்பெரிய பின்னடைவை இந்த விசாரணையில செஞ்சிருக்காங்க. கடைசியில என்ன ஆகுதுன்னா அவனை பிடிச்சிட்டாங்க, சுத்து போட்டு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு வந்தா மட்டும் இவனை குற்றவாளின்னு சீல் குத்த முடியாது. இன்னைக்கு சட்டம் அவ்வளவு இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த குழந்தையினுடைய நகை இடுக்குல, நகத்துல அதுல கிடக்கிற துணுக்குகள், சதை துணுக்குகள், அதை ஆய்வு பண்றாங்க. டிஎன்ஏ டெஸ்ட். இந்த போராடுறவங்க இருக்காங்கல்ல, நீங்க ஒரு குழந்தைய பாலியல் வல்லுறவோ ஒருத்தர் கொலையோ செய்யும் போது அவங்க தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக போராடி இருப்பாங்க. அதுல கீறி இருப்பாங்க, அவங்க முடிய பிடிச்சிருப்பாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணி அவங்க கையில ஒரு சின்ன ஆதாரம் இருக்கும், அதெல்லாம் திரட்டி வச்சிருப்பாங்க. அதோட இவனுடைய டிஎன்ஏ மேட்ச் ஆகுதான்னு பாக்குறாங்க. அப்ப இவனுடைய பிளட் எடுத்து, இவனுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இதோட மேட்ச் பண்ணும்போது மேட்ச் ஆகுது. அப்படிதான் இந்த தர்ம முனீஸ்வரன் சிக்கிறான். உங்களுக்கு புரியுதா? தர்ம முனீஸ்வரன் என்கிற கேடு கட்டவன் அந்த ஏரியாவுல பல்வேறு கொலை கொள்ளை சம்பவத்தில் தொடர்பு இருக்கிறவன், ஏற்கனவே பாலியல் குற்றவாளி. ஆனா இப்படி சரித்திர பதிவு குற்றவாளிகளை காவல்துறை கண்காணிச்சுட்டே இருக்கும். ஆனா அதை மீறி ஒரு தப்பிச்சு ஓடி போய் நிக்கிறது, அதை சாதாரணமா திரியும் போது சரி சாதாரணமா இருக்கிறான் அப்படின்னு ஒரு அசால்ட்டா இருக்கிற அந்த சமயத்துல இவங்க இந்த வேலையை பார்த்து விட்டுறது. அப்படிதான் இந்த குற்றம் நடந்திருக்கு. அப்ப இந்த மாணவி கையில் கிடைத்த ஆதாரம் மிகப்பெரிய ஆதாரமா இருக்கு. அதன் மூலமாக டிஎன்ஏல இந்த நாய் மாட்டிருக்கான். மாட்டினது மட்டும் இல்ல, வச்சு பொறிச்சிருவாங்க மக்கள்கிட்ட எல்லாம் சிக்கனா. இதுல அந்த குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்க உடம்ப வாங்க மாட்டோம், அந்த குழந்தையுடைய உடம்ப வாங்க மாட்டோம் அப்படின்னு போராட்டம் நடத்தினாங்க இல்லையா. நேற்று அந்த குழந்தையினுடைய உடம்ப வாங்கி அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்யறாங்க. இது ஒரு பக்கம் போகுது. அப்ப அந்த குற்றவாளியை என்ன செய்யணும்னு மக்கள் பேசுறாங்கன்னா, அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். உண்மைதான், இவனெல்லாம் வெளியவே தெரிய தகுதி இல்லாத நாய், இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க, அவனை கொன்றுங்க, தூக்கு தண்டனை கொடுத்துருங்கன்னு. எனக்குமே எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் தூக்கு தண்டனைக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க தூக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவன் செத்துருவான், உடனே செத்துருவான். அப்ப அந்த குடும்பம் என்ன பண்ணும், ஒரு போட்டோ வச்சு அதுக்கு ஒரு குங்குமம் சந்தனத்தை வச்சு செத்துட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இனி பாவம், இனி அவனை மறந்துடுவாங்க, 2 வருஷத்துல மறந்துடுவாங்க. ஒரு சந்தன குங்குமம் பூவை வச்சு விட்டு அவன் கொல்லப்பட்ட நாள் அன்னைக்கு அவனுக்கு ஒரு சந்தனத்தை வச்சு விட்டு முடிச்சிருவாங்க. அந்த குடும்பம் ஃப்ரீயா வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். இந்த குற்றவாளி செத்துருப்பான். அப்ப இந்த சமூகத்துக்கு எந்த பதிலும் கிடையாது. இவன் உயிரோட இருக்கணுங்க, சாகுற வரை உயிரோட கிடந்து இவன் ஜெயில கிடக்கணும். வெளியே போக முடியாம அவன் கதற, அவன் குடும்பம் அவனை காப்பாற்ற முடியாம இங்க கதற, பாக்குறவனுக்கு பயம் வந்துடும். ஐயோ காலம் பூரா நம்ம உள்ள இருக்கணும், வெளியே வரக்கூடாம ஆக்கிடுவானுங்க, சாகுறதே ஜெயிலைன்னு ஆயிப்போம், நம்ம வாழ்நாளே சூனியமாயிரும், நம்ம வாழ்நாளே இருட்டடிப்புக்கு உள்ளாயிரும் அப்படின்ற ஒரு அச்சத்தை அவன் காலம் பூரா ஜெயில இருக்கிற காலம் தான் உருவாக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒருவேளை இந்த போலீஸ்காரங்க ஒன்றும் அப்படியே பயங்கரமான ஆட்கள்லாம் கிடையாது, உள்ள திருக்கோஸ்தனமும் பண்ணுவாங்க. ஆள் கிடைக்கலன்னா ஒரு அப்ராணி சப்ராணி தூக்கி உள்ள போட்டு முடிச்சு விடுற வேலையும் உண்டு. அப்படி அப்ராணி சப்ராணியில உள்ள தூக்கி போட்டு உடனே தூக்கில போட்டோம்னா ஒருவேளை நாளைக்கு அவன் செய்யலன்னு கண்டுபிடிச்சாலும் அவன் இருக்க மாட்டான் உயிரோட. அப்படி தவறான குற்றவாளிகளை நம்ம அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி சாட்சியங்கள் ஒருவேளை அவனுக்கு எதிராக கூட இருக்கலாம், ஆனா அதை உடைச்சு அவனை காப்பாத்துறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, அதனால அவனை தூக்கி உள்ள போட்டிருப்பாங்க. இப்ப அவனை தூக்குல ஏத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, அவன் குற்றமே செஞ்சிருக்க மாட்டான், சாட்சி சந்தர்ப்பத்துல அவன் குற்றவாளியா மாற்றப்பட்டிருப்பான். ஒரு 10 வருஷத்துல ஒரு 5 வருஷத்துல அவன் குற்றவாளி இல்லை என்பது நிரூபணமாகும். அப்ப அவன் உயிரோட இருக்கணும். அப்ப நேர்மையானவங்க, தவறு செய்யாதவங்க தண்டிக்கப்படாம இருக்கிறதுக்கும் அவங்க தூக்குல போடாம இருக்கணும். இப்ப இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போதுதான் தூக்கு தண்டனை அப்படின்றது தீர்வு இல்ல. இந்த நாய்களை எல்லாம் காலம் பூரா உள்ள வச்சு கஞ்சியை குடிக்க வச்சு அடிச்சு கை காலை ஒடிச்சு உள்ள போடணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய தீர்வு. ஒரேதான் தூக்கு போட்டுறதோ அல்லது துப்பாக்கியால சுட்டு கொள்றதோ தீர்வு கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு, வீட்டுல இருக்கிற நம்ம பிள்ளைங்களுக்கு ஆண் பெண்ணை எப்படி பார்க்கணும் அப்படின்ற மரியாதையை சொல்லி தரணும். அதுதான் மிக முக்கியமானது. நம்ம செய்வோங்க, யாரு செய்யறான்னு செய்யலன்றதெல்லாம் இல்ல. நம்ம குடும்பங்களுக்குள்ள ஆண் குழந்தைகளை எப்படி பெண்களை பார்க்கணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், ஆண் பெண் நட்பு எப்படி இருக்கணும்ன்றத பள்ளிக்கூடங்களும் குடும்பங்களும் சமூகம் செஞ்சே ஆகணும். நாம இக்கட்டுல இருக்கணும், நம்ம தானே சரி பண்ணணும்.
எல்லாத்தையும் தூக்கி அரசாங்கத்து மேல போட்டு நம்ம தப்பிச்சிடக்கூடாது. நம்ம ரோலை நம்ம கரெக்டா பார்க்கணும். இப்ப நான் சொல்றது நம்ம இன்னையில இருந்தே நம்ம குடும்பத்துல ஆரம்பிப்போம். நம்ம குழந்தைங்களை கண்காணிப்போம். என்னப்பா செய்றீங்க, என்னப்பா வாப்பா பேசுப்பா, வீட்டுல வாப்பா, அப்பாட்ட சொல்லுப்பா, அம்மாட்ட சொல்லுப்பா அப்படின்னு அந்த குழந்தைங்களை உட்கார வச்சு பேச வச்சு நல்லது கெட்டதை சொல்லி வழி நடத்தி ஃப்ரெண்ட்ஸா அவங்கள பக்கத்துல வச்சுக்கிட்டாதான் குழந்தைங்க இது மாதிரியான தப்புகளை பண்ண மாட்டாங்க. அதோட அரசு ஒரு கிராமத்துக்கு 10 CCTV வைக்கணும்னு இப்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி பெண்கள் காவல் படை, அதாவது பிங்க் பெட்ரோல்வாங்க, அவங்க போய் சுத்தி வருவாங்க. அதெல்லாம் இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், கூடுதலாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருவள்ளூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் கூடுதலான கண்காணிப்பு படையை இறக்கணும். இவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுவானுங்க. அரசு கவனத்தோடு கூடுதலான படைகளை இறக்கணும். அங்க கூடுதலான கவனம் செலுத்தணும். கூடுதலா குற்றம் செய்யக்கூடிய குழந்தைகளை சீர்திருத்தத்துக்கான வேலைகளை பார்க்கணும். குடும்பங்களுக்கு அதுக்கான பயிற்சியை கொடுக்கணும். இப்படி ஒரு கூட்டு முயற்சியில தான் இதை சரி பண்ண முடியும். நாளைக்கு ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நம்ம உண்மையிலே நினைச்சோம்னா, மனசார நினைச்சோம்னா, நாம நம்மள இருந்து இந்த மாற்றத்துக்கான வேலைகளை ஆரம்பிப்போம் தோழர்களே.